இப்ப எப்படிம்மா இருக்கு உடம்பு? அப்படியே தாம்மா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வேணா 2 நாள் வந்து அங்கிருந்து உன்னை பாத்துக்குவா. உனக்கும் உடம்பு சரியாகும்ல? வேணாம்மா, உன் புருஷன் விட மாட்டாரு. பரவாயில்ல விடு. இல்லம்மா, அவர் விடுவாரு. நான் கேட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. சத்யா, ஆ? டிஃபன் ரெடியா? ரெடிங்க. இது ஒரு 5 நிமிஷம். ஏங்க? இப்ப நான் சாப்பிடறத விட்டுட்டு என்னன்னு கேட்டாதான் சொல்லுவியா? என்ன? அம்மாக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்ல. அதான் நான் ஒரு 2 நாள் அங்க போயிட்டு அவங்கள கூட இருந்து பாத்துட்டு வரட்டுமான்னு. ஒரு வாரமா உயிரோட தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஒன்றும் வேணாம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. போய் லஞ்ச் எடுத்து வை. இதோ போறேங்க. ஆ? இதோ பாக்குறேங்க. வாங்க அத்தை. குடுங்க அத்தை. அம்மா, எப்படிம்மா இருக்க? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஏதோ இருக்கேன்டா. என்னாச்சு அத்தை? உடம்பு எதுவும் சரியில்லையா? குடிக்க போய் தண்ணி கொண்டு வா. ஏய், ஆ? வந்தவங்க தண்ணி கேட்டாதான் எடுத்துட்டு வருவியா? போ. இதோ போறேங்க. சரிம்மா, ஹாஸ்பிட்டல் போனியா? என்ன சொன்னாங்க? டாக்டர் கொடுக்குற மாத்திரைலாம் ஒழுங்கா போடுறியா? ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நீயும் கால் பண்ண மாட்டேங்கிற. ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுமா. இந்தாங்க அத்தை. என்னடா இது பச்சை தண்ணி எடுத்துட்டு வந்து தரா? ஏய், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சுடுதண்ணி கொண்டு வந்து தரணும்னு தெரியாது? ஒவ்வொன்றும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களா? போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வா, போ. ஷோ. இவன் எப்பவுமே அப்படிதான். அது ஒன்றும் இல்லடா, வயசானா எல்லாருக்கும் வர்றதுதான். பிபி சுகரு எல்லாம் இருக்கு. போன மாசம் செக்கப் போனேன், இந்த மாசம் இன்னும் போல, அதுக்கு வர போகணும். சரிம்மா, போய்க்கலாம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சரிம்மா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ எங்க போற? நீ என்ன பார்த்துப்பேன்னு சொல்லி தானே வந்த. நீ பாட்டு கிளம்பி போறேன்ற. மா, அதான் இருக்கால, இவ பார்த்துப்பா. ஏய், அம்மா ஒழுங்கா பார்த்துக்க. ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு. புரியுதா? சரிங்க. போய் பேக் எடுத்துட்டு வா, போ. ம். அவ பார்த்துப்பா. நீ ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு. புரியுதா? நல்லா ரெஸ்ட் எடு. சரியா? நான் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இந்தாங்க. நான் வரேம்மா. அத்தை ஏதாவது சாப்பிடுறீங்களா? எல்லாம் நான் சாப்பிட்டேன். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ம். ச்சே, அத்தை இந்த ரூம்லயே ரெஸ்ட் எடுங்க. அங்க எங்க நான் படுக்கிறது? அதான் பெட் ஃபுல்லா துணியா போட்டு வச்சிருக்கேன். ஏன் அதெல்லாம் மடிச்சு வைக்க மாட்டியா? அத்தை இப்பதான் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துல மடிச்சு வச்சிடுறேன். ஏன் அது கொடியில இருந்து எடுக்கும் போது அங்கேயே மடிச்சு எடுத்துட்டு வந்தா என்ன உனக்கு? அத்தை மேல ரொம்ப வெயிலா இருந்தது. எதுக்கு எத்தாலும் காரணம் மட்டும் நல்லா சொல்லு. ஒரு வேலைக்கும் லாக்கில. நான் சோஃபாலே பத்துக்கிறேன். அத்தை துணியெல்லாம் நான் ஓரமா எடுத்து வச்சிட்டேன். நீங்க ரூம்லயே போய் படுத்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன். உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. வேலை இருக்குல்ல? இருக்கு அத்தை. கிச்சன்லாம் ஏற கட்டணும், பாத்திரமும் கழுவணும். என்னது பாத்திரம் கழுவணுமா? நேத்து ராத்திரி சாப்பிட்ட எச்சத்தட்டு கூட இன்னும் கழுவாம வச்சிருக்கியா? இந்த மாதிரிலாம் இருந்தா வீடுன்ற வீட்டுல மகாலட்சுமி தங்குவாளா? அத்தை இதெல்லாம் காலையில சமைச்ச பாத்திரங்க. எதுக்கு எத்தாலும் காரணம் மட்டும் வச்சிரு. போ போய் வேலையை பாரு. ஐயோ, இந்த வீட்ல நிம்மதியா தூங்க முடியுதா? ஏன் சத்யா, உனக்கு தான் போன் அடிக்குது பாரு. ஆந்தோ வர அத்தை. யாரு? அம்மா தான் கால் பண்றாங்க அத்தை. என்னவா? அது பேசினாதான் தெரியும். பேசு பேசு.
ஹலோ அம்மா. சொல்லுமா. என்னம்மா உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டியா? என்ன சொன்னாரு? என்னம்மா லைன்ல இருக்கியா? ஹலோ? இருக்கேம்மா. அவர்கிட்ட நான் கேட்டேன். போகலாம் சொல்லிட்டாரு. ஆனா என்னன்னா, அவருக்கும் இங்க உடம்பு முடியல. அதான் அப்படியே விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அம்மா அப்ப நீ அவரையே பாத்துக்க, நான் இங்க சமாளிச்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா வரட்டுமாம்மா அங்க? உனக்கு ஏதாவது ஒத்தாசைக்கு? அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ அங்கிருந்து முதல்ல உன் உடம்பு பாத்துக்கோ. ம் சரிம்மா, அப்ப நான் வைக்கிறேன். சரிம்மா. என்னவா உங்க அம்மாக்கே? சும்மா தான் கூப்பிட்டாங்களா அத்தை? சும்மா பண்றதுக்கு நேரம் கணக்குதா போய். சத்யா, ஏ சத்யா, ஏ சத்யா, எங்க போய் தொலைஞ்ச? அத்தை, கூப்பிட்டீங்களா? இல்ல, சத்யா சத்யான்னு கத்தின்னு இருந்தேன். எங்க போன? வாசல்ல தான் காய்கறி வாங்கிட்டு இருந்தேன் அத்தை. சத்யா, போயிட்டு வரேன்டி, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரிக்கா. ம். போனோமா போன வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வெட்டி கதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ம். ஏன் சத்யா, இங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியோ? இல்ல அத்தை, இங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் யாரும் இல்ல. பக்கத்து வீட்டுக்கார அக்கா மட்டும் எப்பயாவது வேலை முடிச்சிட்டு வரும்போது பேசிட்டு போவாங்க. வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல. சரி சரி. ஏதாவது சாப்பிடுறீங்களா அத்தை? சாப்பிட என்ன இருக்கு? பச்சை பயிர் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை பயிர் குழம்பு வச்சியா? ஏற்கனவே நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன். குளிர்ச்சியான பச்சை பயிர் குழம்பு வச்சு என்ன படுக்க போலான்னு பாத்தியா? ஐயோ அத்தை, நான் யதார்த்தமா தான் செஞ்சேன். இந்த நேரத்துல யார் பெல் அடிக்கிறது? தெரியல அத்தை. போய் பாரு போ. என்னங்க இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? வேணும்னா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா? இல்ல இல்ல, நான் அப்படியே கேட்கல. இந்தா. மா, வாப்பா உட்காரு. சாப்பிட்டியாம்மா? இன்னும் இல்லடா. ஏய், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு தரணும்னு உனக்கு தெரியாதா? இல்லங்க, நான் கேட்டேன். அத்தை தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுருவியா? இல்லடா, எனக்கே உடம்பு முடியல. நாக்கு செத்து போயிருக்கு. இவன் நல்லதா சமைச்சு போடுவா, சாப்பிட்டு உடம்ப தேத்தலான்னு வந்தேன். குளிர்ச்சியான பச்சை பயிர் குழம்பு வச்சு கொடுக்குறாடா என்னை படுத்து படிக்க ஆக்கிறதுக்கு. இதுக்கு நான் என் வீட்லயே தனியா சமைச்சு சாப்பிட்டுருப்பேன்ல. என்ன வேணும்னு கேட்டு செய்ய தெரியாதா உனக்கு? இல்ல. அவளை விடுமா, அவ கிடக்குறா. நான் உனக்கு பிரியாணி ஆர்டர் போடுறேன், சாப்பிட்றியா? பரவாயில்ல, இருக்கட்டும்டா. அம்மா, உனக்கு ஏதாவது பிரியாணி பிடிக்கும்ல, நான் ஆர்டர் போடுறேன், நீ சாப்பிடு. போடுறதான் போடுற. கண்ட கடையெல்லாம் போடாம நல்ல கடையா பார்த்து போடு. ம். 65 பிரியாணி போடு. மா, அப்படியே சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுடு. நைட் நம்ம சென்னை கிளம்புறோம். ஏன்டா, இங்க ஏதோ வேலை இல்லையா உனக்கு? சென்னையில் முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குமா, அதை முடிச்சுட்டு அப்படியே உனக்கு செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? சரிப்பா. ஏங்க, நைட்டு ஊருக்கு போறீங்களா? ஆமா, ஏன்? இல்லங்க, சும்மா தான் கேட்டேன். சத்யா, சத்யா, ஏய் சத்யா, என்ன பராக்கு பார்த்துட்டு இருக்க? ஏங்க, நீங்க ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? எதுக்கு? எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. அவங்க கூட ஒரு 2 நாள் இருந்தேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீனா இங்க யார் வீட்டை பாத்துக்கிறது? நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டை யார் பாத்துக்கிறா? நான் ஒண்ணு உங்களை பாத்துக்க சொல்லல. நான் போய் எங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொன்னேன். உங்க பையன் உங்களை பாத்துக்கிற மாதிரி. ஏய், பெரியவங்கிட்ட இப்படிதான் மரியாதை எல்லாம் பேசுவியா? சரியானதை பேசுறதுக்கு வயசு ஒண்ணும் முக்கியம் இல்லைங்க. நானும் உங்களை மாதிரி மனுஷி தானே. எனக்கும் எல்லா ஆசையும் இருக்காது. இப்ப கூட நான் என் ஆசைக்காக கேட்கல. உடம்பு சரியில்லாத என் அம்மாவை பாத்துக்கணுங்கிற என் கடமைக்காக கேட்கிறேன். வீட்டுல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திட்டு வெளியில போய் என்ன தான தர்மம் பண்ணாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த உலகத்துல
எல்லாருக்குமே முதல்ல அவங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாம். அத்தை, தண்ணி குடிமா. சுடு தண்ணி. சத்யா, ஊருக்கு போகிறதுக்கு எங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு உங்கள் அம்மா வீட்டில் விட்டு போ. சரிங்க. என்னங்க, உங்களுக்கு தேவையானது, அத்தைக்கு தேவையானது, உங்க பேஸ்ட், பிரஷ், ஷாம்பு எல்லாத்தையும் ஒரே பேக்லயே பேக் பண்ணிட்டேன். எனக்கும் தேவையானதை எடுத்துக்கிட்டேன். சரி வா. பொண்ணுங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் அதை செயல்படுத்துறதுக்கான சூழ்நிலை வர வரைக்கும் இன்னுமே காத்துட்டு தான் இருக்காங்க இந்த சமூகத்துல.